திருக்குமாரர் ஈஸ்வரமுனிகள். நாதமுனிகள் தாம் பரமபதிக்கும் காலத்தில் உய்யக்கொண்டாரிடத்தில் ஈஸ்வரமுனிகளுக்கு ஒரு திருக்குமாரர் அவதாரம் செய்ய போகிறார். அவருக்கு யாமுனாச்சாரியர் என்னும் திருநாமம் வைக்க வேண்டும். அதன் பின்னர் நம்முடைய மிகச்சிறந்த சொத்து, அள்ள அள்ள குறையார மாநிதி வைத்த மாநிதியாம் எம்பெருமான் திருவரங்க நகரத்தப்பனாம் அந்த பெருமானுடையதான பெருமைகளை எல்லாம் யாமுனாச்சாரியருக்கு உபதேசம் செய்துள்ள வேண்டும் என்று மனோரதத்துடன் பரமபதம் எழுதினார். மனோரதம் என்றால் ஒரு ஆசை. உய்யக்கொண்டார் தன் ஆச்சாரியருடைய நியமனப்படியே ஆளவந்தாருக்கு, அதாவது தற்பொழுது ஆளவந்தார் என்று பெயர் பெற்றவரான அந்த யாமுனாச்சாரியருக்கு எல்லாவற்றையும் சொல்லி வைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டார். அது நடக்கவில்லை. அதன் பின்னர் தற்பொழுது உய்யக்கொண்டாருடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி தன் ஆச்சாரியரான உய்யக்கொண்டாருக்கு பிரதிஜை செய்து கொடுத்தார். நீர் உம்முடைய ஆச்சாரியரான நாதமுனிகளுக்கு என்ன சபதம் செய்தீரோ அதனை அடியேன் பூர்த்தி செய்கிறேன் என்பதுதான் அவர் சொன்ன வார்த்தை. மணக்கால் நம்பிகள் அரசராம் ஆளவந்தாரை பார்ப்பதற்காக ராஜசபைக்கு வருகிறார். ராஜாவை அவ்வளவு சுலபமாக பார்த்துவிட முடியுமோ? எத்தனை கட்டுக்காவல்கள் உண்டு, அத்தனையும் கடந்து செல்ல வேண்டும். ஏன் வந்திருக்கிறாய், எதற்கு வந்திருக்கிறாய், என்ன தேவை உனக்கு, இதையெல்லாம் எங்களிடம் தெரிவித்தால் தான் உள்ளே செல்ல முடியும் என்று மற்றவர்கள், அதாவது அரண்மனை சேவகர்கள், காவல்காரர்கள், மந்திரி பிரதானிகள், சேனாபதிகள் முதலானவர்கள் தடுத்து விடுவார்களே. எப்படி அரசனை பார்ப்பது? அரசனை பார்ப்பதற்கு நமக்கு என்ன வழி இருக்கிறது? ஒன்றும் தோன்றாமல் யோசித்து கொண்டே இருந்தார். ஒரு சமயம் மணக்கால் நம்பிக்கு அரசருடைய மலைப்பள்ளி பரிச்சாரகருடைய பரிச்சயம் கிடைத்தது. மலைப்பள்ளி என்றால் சமையலறை என்பது பொருள். சாம்பிரதாயிகமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சமையல் என்பதான ஒரு வார்த்தையை உபயோகிப்பது இல்லை. மலைப்பள்ளி என்றால் அது சமையல் செய்யும் இடம். அதில் பரிச்சாரகர் என்றால் அரசனுக்கு நன்கு சமைத்து பரிமாறக்கூடியவர், சமையல்காரர், அரசனுடைய சமையல் கூடத்தில் வேலை செய்பவர் என்பது பொருள். அந்த சமையல்காரரை இவர் நட்பாக்கிக் கொண்டு மெதுவாக அவரிடத்தில் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாராமாம். நம் அரசருக்கு எது மிக பிடிக்கும்? நம் அரசர் எதனை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார் என்று கேட்க, அரசர் மிகவும் விரும்பக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? தூதுவளை கீரை என்றால் நம்முடைய ஆளவந்தாருக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார்கள். தூதுவளை கீரை என்பது ஒரு கீரை வகை. குறிப்பாக துவாதசி என்று, ஏகாதசிக்கு மறுநாளாய் இருக்கக்கூடிய துவாதசி என்று எவ்விதம் அகத்திக்கீரையை சாப்பிடுகிறோமோ அதுபோல தூதுவளை கீரையை சாப்பிடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஆனால் தூதுவளை கீரை என்பது சற்றே உஷ்ணத்தை அதிகப்படுத்துவது. அதற்கு ஏற்றாற் போல நாம் குளிர்ச்சியான இளநீர், பால் முதலானவற்றை பருக வேண்டும். மேலும் இந்த தூதுவளை கீரைக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன தெரியுமா? அது நமக்கு சாத்வீக மனோபாவத்தை உண்டாக்கும். மனதில் இருக்கக்கூடிய காமக்ரோதங்களை எல்லாம் ஒழித்து நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நமக்கு வருவதற்கு, நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது சோம்பேறித்தனம் உண்டாகிறது, தூக்கம் வருகின்றது, அல்லது நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு வராமல் போய்விடுகிறது. இது போன்ற ஒரு நிலையில் தூதுவளை முதலான கீரைகளை நாம் உண்டோமையானால் அது தேகத்திற்கு மட்டுமில்லாமல் நம் உள்ளத்தையும் தூய்மையாக்குகின்றது. ஆளவந்தாருக்கு தூதுவளை கீரையில் ஒரு பிரியம் உண்டு என்பதை உணர்ந்தவரான மணக்கால் நம்பி தினந்தோறும் ஆளவந்தாருக்கு தூதுவளை கீரையை கொண்டு வந்து கொடுத்து வந்தார். மலைப்பள்ளி பரிச்சாரகரிடத்தில் அதை கொடுக்க அவர் நன்கு பக்குவம் செய்து, ஏனென்றால் அந்த தூதுவளை கீரையின் இலைகளில் கூட முட்கள் இருக்கும், அதையெல்லாம் நன்கு பக்குவம் செய்ய வேண்டும். நன்கு அரைத்து ஆளவந்தார் விரும்பும் வகையில் அந்த கீரை உணவை சமைத்து பரிமாறினார். இப்படி
ஒரு சில நாட்கள் சென்றன. அதன் பின்னர் மணக்கால் நம்பி அந்த இடத்திற்கு வராமலேயே இருந்துவிட்டார். ஆளவந்தாரை பார்ப்பதற்கு வரவே இல்லை. ஒரு நாளானது, 2 நாளானது, 3 நாளானது. அரசனான ஆளவந்தார், என்னப்பா தினந்தோறும் தூதுவளை கீரையை நன்கு சமைத்து பரிமாறுவாயே, 4-5 நாட்களாக நீ எனக்கு தூதுவளை கீரையை பரிமாறவில்லையே, ஏனப்பா, என்ன செய்தி, ஏன் இப்படி என்று கேட்க, அதற்கு சமையல்காரர் சொன்னார், சுவாமி, அடியேன் இந்த கீரையை அடையவில்லை. ஒரு ஸ்ரீவைஷ்ணவர், நல்ல லட்சணத்துடன் கூடியவர், தினந்தோறும் வந்து அக்கீரையை என்னிடத்தில் கொடுத்து நீ இதனை அரசருக்கு சமைத்து பரிமாறு என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் கொடுத்ததை தங்களுக்கு நான் சமைத்து பரிமாறினேன். 4-5 நாட்களாக அவர் வரவில்லை, 4-5 நாட்களாக அவரை காணவில்லை என்றவுடன் ஆளவந்தார் யோசிக்க ஆரம்பித்தார். யாராக இருக்கும்? ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் தினந்தோறும் வந்து தன் மலைப்பள்ளி சமையல்காரரிடத்தில் கீரையை கொடுத்து அரசனுக்கு சமைத்து பரிமாறு என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இவர் யாராக இருக்கும்? ஏதாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரா என்று யோசிக்க, சரி, மறுமுறை அந்த சுவாமி வந்தாரேயானால் அவரை நேராக என்னிடத்தில் அழைத்துவார். அவர் ஏதோ என்னிடத்தில் பேசுவதற்குத்தான் ஆசைப்பட்டிருக்கிறார் போல இருக்கிறது, அதனால் அவரை என்னிடத்தில் அழைத்துவார். இது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது சிறு வயதில் ஆளவந்தாருக்கு ராஜ்யம் கிடைத்து விட்டது. அரசன் தான் பிரதிஜை செய்தபடி தன் ராஜ்யத்தில் பாதியை அளித்து விட்டான். சிறு வயதிலேயே அரச போகங்களில் ஆழ்ந்து விட்டார். கையை தட்டினால் பால், பழரசம், பகட்டான ஆடைகள், பலவிதமான ஆபரணங்கள், இவற்றையெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கக்கூடிய சேவகர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அரசனுக்கு என்ன குறை சுவாமி? அரசனுக்கு கிடைக்காதது என்ன இருக்கிறது? எல்லாம் அவருக்கு கிடைத்துவிடக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ராஜபோகங்களில் ஆழ்ந்து ராஜசுகங்களில் இருப்பவருக்கு இது போன்ற ஒரு பிராமணரை தான் சந்திக்க வேண்டும் என்னும் ஆவல் எப்படி உண்டாகும்? அதுதான் ஆகாரத்தினுடைய மென்மை. ஆகார சுத்தோ சத்வசுத்திகி, சத்வசுத்தோ துருவாஸ்மிருதி என்று நாம் உண்ணும் உணவின் தன்மைக்கு ஏற்ப நம்முடைய மனோபாவங்கள் மாறுகின்றன. ஆகையால் தான் பெரியோர்கள் சாத்வீகமான ஆகாரத்தை நாம் உட்கொள்ள வேண்டும், புலால் உட்கொள்ளக்கூடாது. நாம் சமைக்கக்கூடிய அன்னத்தை பகவானுக்கு நிவேதனம் செய்து உண்ண வேண்டும். நல்ல பெரியோர்களுக்கு அளித்துவிட்டு அதனுடைய பிரசாரத்தை பாகவத பிரசாரமாக உண்ண வேண்டும் என்றெல்லாம் ஆகாரத்தின் மேன்மையை காண்பிக்கிறார்கள். இதுவரையிலும் ராஜபோகத்தில் ஆழ்ந்து கிடந்ததான ஆளவந்தாருக்கு நல்ல மனோநிலை சித்தியானது உண்டாகி, இனி அந்த சுவாமி வந்தாரேயானால் அவரை என்னிடத்தில் அழைத்து வா என்று சொன்னார். சரி, ஆகட்டும் சுவாமி, அப்படியே செய்கிறேன் என்று மலைப்பள்ளி பரிசாரகரும் சொல்ல 2 நாட்கள் கழித்து மணக்கால் நம்பி மறுபடியும் தூதுவளைக்கேரியை கொண்டு வந்து அளித்தார். உடனே அந்த சமையல்காரர், ஐயா, தங்களை பார்க்க வேண்டும் என்று அரசர் ஆவல் கொண்டிருக்கிறார், தாங்கள் வந்தால் கட்டாயம் அரசரிடத்தில் அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்றவுடன், இந்த ஒரு காலத்திற்காகத்தானே, இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே மணக்கால் நம்பி காத்திருந்தார். வாப்பா, அரசரை சந்திக்க செல்லலாம் என்று சொல்ல இருவரும் அரசரை சந்திக்க செல்கிறார்கள். ஆளவந்தார் இவரை பார்த்தவுடன் எழுந்து விழுந்து வணங்கினார். என்னதான் அரச போகத்தில் ஆழ்ந்து கிடந்தால் கூட, பெரும் பதவியை பெற்றிருந்தால் கூட அவரிடத்தில் அந்த பண்பு மாறாமல் இருந்தது. இப்பொழுது சாதாரண ஒரு பதவியில் இருப்பவர்கள் கூட தலைகால் புரியாமல் குதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோமே. பெரிய அரசாட்சியை பெற்றிருந்தாலும் யாரோ ஒரு பெரியோர் வருகிறார், ஒரு மகாத்மா வருகிறார், நாம் அமர்ந்திருத்தல் கூடாது என்று எழுந்திருந்து அவரை வணங்கி வினயத்துடன் அவருக்கு ஒரு ஆசனத்தை அளித்து அவர் அருகே தான் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆளவந்தார் வினவினார், சுவாமி, தாங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்? என்ன விஷயம்? என்னால் ஆக வேண்டியது என்ன? ஏதோ தங்கள் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு தான்
இப்படி தினந்தோறும் எனக்கு கீரை அளித்ததாக தோன்றுகிறது. அப்படி ஏதாவது இருந்தது என்றால் தயங்காமல் தாங்கள் என்னிடத்தில் தெரிவிக்கலாம். நான் தங்களுடைய நியமனத்தை கட்டாயம் பூர்த்தி செய்கிறேன் என்கிறார் ஆளவந்தான். நல்லதொரு காலம், எம்பெருமானுடைய அனுக்கிரக விசேஷம், பூர்வாச்சாரியர்களுடைய அற்புதமானதொரு அனுக்கிரக விசேஷம், இதையெல்லாம் பலிக்கக்கூடிய தருணம் வாய்த்தது என்பதை உணர்ந்த மணக்கால் நம்பிகள், ஆளவந்தீரே, உம்முடைய பாட்டனார் பெரும் செல்வந்தராய் திகழ்ந்தார். அவர் ஒரு அரும்பெரியதொரு சொத்தை என் ஆச்சாரியரான உய்யக்கொண்டாரிடத்தில் அளித்து விட்டு சென்றிருந்தார். உய்யக்கொண்டார் தங்களிடத்தில் அந்த சொத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக பல முறை முயற்சித்தார். ஆனால் அவருடைய முயற்சி பலிக்காமலேயே போனது. இறுதியில் என்னிடத்தில் அந்த சொத்தையும் ஒப்படைத்து சொத்துக்கு உரியவரான தங்களிடத்தில் அவற்றை மறுபடியும் ஒப்படைக்க வேண்டும் என்னும் நியமனத்தையும் அளித்துவிட்டு என் ஆச்சாரியர் பரமபலித்து விட்டார். ஐயா, ஒரு பெரும் சொத்தை என்னை போன்றவன் சாமானியன் ரட்சிப்பது என்பது முடியாது. எவ்வளவு காலம்தான் நான் கட்டி காப்பாற்றி கொண்டு வருவது? தாங்களோ அரசர், எல்லாவற்றையும் காக்கும் வல்லமை பெற்றவர், காக்கும் இயல்பினன் கண்ணபிரானை போன்றவர். ஆகையால் தங்களிடத்தில் அதனை நான் சமர்ப்பித்து விடுகிறேன். தாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நானும் என் ஆச்சாரியருக்கு செய்து கொடுத்த பிரதிஜை நிறைவேறிவிட்டது என்னும் பூரிப்புடன் இருப்பேன் என்றவுடன், சொத்து என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அதுவும் அரசன் தனக்கு சொத்து கிடைக்கப் போகிறது என்றால் விடுவாரா? அப்படியா சுவாமி, என் பாட்டனார் தங்களிடத்தில் கொடுத்திருக்கிறாரா? சரி, நான் அதற்கு உரியவனா? என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தாங்கள் காத்திருக்கிறீர்களா? இப்பொழுதே நான் சித்தமாக இருக்கிறேன். தங்களிடம் வருவதற்கு சித்தமாக இருக்கிறேன். எங்கு வர வேண்டும், எப்படி வர வேண்டும், எவ்வளவு சொத்து, எப்படி அதை அடைவது என்றெல்லாம் கேட்க மணக்கால் நம்பி ஆளவந்தாரை அழைத்து கொண்டு அந்த பெரும் சொத்து, பெரும் செல்வம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறார். நாமும் செல்வம், பெரும் செல்வம் சேமித்து வைத்திருக்கக்கூடியதான அந்த சேமிப்பு கிடங்கிற்கு செல்லலாம். மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு அளித்த மாபெரும் சொத்து என்ன என்பதையும் நாம் பார்க்கலாம்.